ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜினியா தேவி விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ புதன்கிழமை சாயங்காலம் எடுத்துகிட்ருக்குறேங்க. ஒரு 5 மணி ஆட்டம் எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வாத்து குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தேன். எனக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதனால் சரி வீட்டில் தானே இருக்கோம், போய் வாத்து வெட்டிட்டு வந்து வாத்து குழம்பு மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு போய் வாத்து வெட்டிட்டு வந்துட்டேன். காலையில் நம்ம அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு தாட்டிடணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி அவசர அவசரமாக உள்ள கேஸ்லேயே நின்றுட்டு வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி சாயந்தர டைமை கொஞ்சம் ரிலாக்ஸாக விறகடுப்பில் அதுவும் மண் சட்டியில் குழம்பு வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. வெளியில் செய்கிறப்போ கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு உட்காந்து சமையல் செய்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கறி மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தேவைங்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் உள்ள கேஸில் நின்றுட்டு எல்லா பொருளும் பக்கத்தில் இருந்து எடுத்து செஞ்சாலுமே, ஆனால் வெளியே இந்த மாதிரி காத்தோட்டமாக உட்காந்து செய்கிறதே நல்லா இருக்குங்க. அதுவும் ஈவினிங் டைமில் நல்லா கூலிங் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. மரம்லாம் நல்லா தென்னை மரம், வாழை மரம் காற்றுக்கு ஆடுறது, மரங்கள் காற்றுக்கு ஆடுறப்ப வீசுகிற காற்றும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சமைக்கிறதே ஒரு ஜாலியாக இருக்குது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வாத்து ஒரு 2, 3 டைம் அலாசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாத்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி வாத்துக்கறி எடுத்து சாப்பிடுவோம். சிக்கன் அதிகமாக எடுக்க மாட்டோம். ஆனால் வாத்து வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்ருவோம். ஒரே ஒரு விரவு தான் வச்சுருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு அடுப்பு எரியுது பாருங்கள். அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டுட்ருக்குறோம். காட்டில் சோளம் விதைச்சிருக்குறோம். சோளப்பயிறு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெருசாகிருச்சு. சோளம் விதைச்சி 1 வாரம் ஆகுது. ஆனால் சோளம் விதைச்சதுலேருந்து ஒரே டைம் தான் மழை வந்திருக்குது. இன்னும் மழையே வரல. மழை வர மாதிரி மேகம் கருக்குது. ஆனால் காற்றடிச்சதுன்னா அப்படியே மேகம் கலைஞ்சு போயிடுது. நம்ம ஆடி மாதத்தில் விதைக்கல, ஆவணியில் தாங்க விதைச்சோம். ஏன்னு பார்த்தோம்னா நம்மளது உரம்பு காடு. அதனால் ஆடியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தனால காடு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் விதைச்சிக்கலான்ட்டு தான் இந்த மாதத்தில் விதைச்சோம். வாத்து தாளிச்சுட்றதுக்கு முன்னாடியே இட்லி ஒரு அடசல் ஊற்றி வச்சுட்டேன். இட்லிக்கு வாத்து குழம்பு. இந்த வாரம் சண்டே நாங்கள் எதுவும் நான்வெஜ் எடுக்கல. அதனால் இடையில எடுத்து செஞ்சுக்கலான்ட்டு தான் இன்றைக்கி எடுத்து செஞ்சிட்ருக்கோம். நான் சமைக்க ஆரம்பிக்கிறப்போ மணி ஒரு 5:30 இருக்கும். 5, 5:30 இருக்கும். ஆனால் இப்போ 3:45 ஆயிருச்சு. கொஞ்சம் இருட்டும் கட்டிக்கிச்சு. இருந்தாலுமே நிலா வெளிச்சத்துக்கும் நல்லா காத்தோட்டமாக வெளியே பசங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்றது நல்லா ஜாலியாக தாங்க இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.